ஹலோ மைடியா படிஸ், வெல்கம் பேக் டு சிறு ஃபேன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து திரௌபதி 2 அந்த படத்தோட ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். ஸோ பொங்கலுக்கு ரிலீஸ் படம். மோகன்ஜி அவர் தான் டைரக்ஷன், ரிச்சர்ட் ரிஷி அவர் தான் ஹீரோ. ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் இருந்தவர் தான் இதுலேயும் ஹீரோ. ஃபஸ்ட் பார்ட்டு ஓரளவுக்கு மிக்சடான ரிவ்யூஸ் வந்தாலுமே ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு அந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சு, ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு அந்த படம் ஒர்க் அவுட் ஆகலை. நிறைய கேஸ் அது இதுன்னு அப்படியே போயிட்டு இருந்தது. ஸோ அதையும் மீறி அந்த படத்துடைய சீக்குவல் எடுக்கணுங்கிற அந்த தைரியம் இருக்குல்ல, அது வேறு லெவலுங்க. ஸோ என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். தன்னுடைய கதையை வந்து படமாக மாற்றி மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கார் மோகன்ஜி. ஸோ அவருடைய படங்கள் எல்லா படமுமே ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஜாதி அது இதுன்னு வர்றதுனால பிரச்சனைகள் நிறையா வரும். இருந்தாலுமே அந்த படத்தில் அவர் என்ன சொல்ல வர்றாரு அதை மட்டும் பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். அது உங்களுக்கு சொன்னால் எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. எது சும்மா தேவையில்லாமல் பிரச்சனைகள் அப்படின்றது தான் என்னோடய கருத்து. ஸோ இப்போ அங்கே திரௌபதி 2 ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்துடுவோம். நெருப்பிலிருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி. அந்த தீச்சுடரின் பெயரை எனக்கு சூடியதன் காரணத்தை இன்று நான் அறிந்தேன். இந்த ராஜ்யத்தின் மேன்மைக்காக வாழப்போகும் இவனது நாமம் வீரசிம்ம காடவராயன். இந்த உலகம் முழுவதையும் வென்று மக்கள் அனைவரையும் இந்த துக்ளக்கின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதே என் லட்சியம். இந்த உலகத்தை நம் இறைவனின் புனித ஒளியால் நிரப்ப வேண்டும். யார் அந்த ஒளியை ஏற்க மறுக்கிறார்களோ அவர்கள் இவ்வுலகில் வாழ தகுதியற்றவர் ஆவர். ஓம் நமோ நாராயணா என்ற திருநாமத்தை கூறிய இந்த நாவால் வேற எந்த இறைநாமத்தையும் சேவிக்க இயலாது. காடவராயன் வம்சத்தில் மற்றுமோர் கருடப்படை தளபதி. இங்கிருக்கும் எங்கள் ராமரின் விக்கிரகத்தை சிதைத்து விட்டார்கள். ஸ்ரீராமர் கிருஷ்ணர் என எத்தனை அவதாரம் எடுத்தாலும் அவர் ஸ்ரீமன் நாராயணர் தான். உயிருள்ள ஸ்வர்ண சிலை போன்ற அழகுள்ள நீ எனக்கு சொந்தமாக வேண்டும். எங்கிருந்தோ அந்த மக்கள் நம்மையால நாம் தான் காரணம். வரிதர மறுப்பவர்களை மிரட்டியோ அல்லது அடிபணிய வைத்தோ நமது இறைவனை ஏற்கச் செய்ய வேண்டும். சில காரியங்களை படை கொண்டு எதிர்கொள்ள வேண்டும், சில காரியங்களை ரகசியமாக செய்து முடிக்க வேண்டும். நமது பிரதேசத்திலிருந்து சுல்தானியர்களை விரட்டிவிட்டால் மக்களின் அச்சம் அகலும். நம் அடுத்த இலக்கு நம் மண்ணை மீட்பது, பின் தர்மத்தை நிலைநிறுத்தும் விஜய சாம்ராஜ்யத்தை கட்டுவது. அதுவே நாம் இழந்ததை மீட்பதற்கும் இருப்பதை காப்பதற்குமான தீர்வாகும். அந்த ஸ்வர்ண காமாட்சியும் ஸ்வர்ணமும் நானாலும் இந்த அரண்மனைக்கு வர வேண்டும். நீங்கள் அதற்கு பதிலாக கல்லை வழிபட்டுக் கொள்ளுங்கள். ஒரு தேசம் மேன்மையுறுவது ஆண்களால் மட்டுமல்ல, உன்னை போன்ற பெண்கள் செய்யும் தியாகத்தினாலும் தான். இந்த மண்ணில் எனது உயிர் இருக்கும் வரை என் மக்களை உங்கள் பாதைக்கு திருப்ப இயலாது. இது அண்ணாமலையாரின் மண். போற்றப்பட வேண்டியது வீரம் மட்டுமல்ல, உன் போன்ற பெண்களின் தியாகமும் கூட. ஒன்றே குலம் ஒருவனல்ல தேவன் என்ற கோட்பாட்டில் வாழ்பவர்கள் நாங்கள். ஓகே, Jan 15th படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதான் அந்த திரௌபதி அந்த படத்தில் வந்து சும்மா அந்த டச் மட்டும் இருந்தது. திரௌபதி அந்த கேரக்டர் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த டச் மட்டும் இருந்தது. இதில் ஃபுல் ஸ்டோரியே அவங்கள வச்சு அந்த 14th centuryல நடந்த அந்த அவங்களுடைய ஒரிஜினல் ஸ்டோரி எடுத்து அப்படியே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டூ ஆர் டை தான். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி படங்கள் வந்து கொஞ்சம் மக்கள் விரும்பி பார்க்குறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயந்தான். இதில் அவ்வளோ இருக்கணும் ஒர்க்கு. அது உண்மை கதையாகவே இருந்தாலுமே மக்கள் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு வேலை ஒர்க் பண்ணணும்ல.
அது சொல்ல வரேன். இது வந்து பார்க்க எனக்கு அந்த மாதிரி எனக்கு தோணலை. ஸோ இது விமர்சன ரீதியாக வெற்றி பெறுங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா நிறைய செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அந்த புராண கதை இதெல்லாம் படிக்கிற பழக்கம் இருக்கும். அதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரியான படங்கள் தேடி பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு சிலருக்கெல்லாம் புதுசாக அப்படி படமாக பார்க்குறவங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். ஸோ மற்றபடி ஆனால் ட்ரெய்லராக சூப்பராக இருக்குது. அவங்க அந்த தமிழர்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் இந்த கதையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சது ஒரு நல்ல விஷயம். இப்படி ஒரு பெண்ணுடைய வீரத்தையும் அவங்களோட தியாகத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு செம்மையான ஒரு பிரேவான ஒரு முடிவு. ஸோ ஆனால் அதுக்கான மேக்கிங் வைஸ் இது ஓகேவா அப்படின்னு கேட்டால் தான் எனக்கு அங்கே தான் இடிக்குது. படமாக மேக்கிங் வைஸ் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படின்னு தோணுது. ஸோ ஹோப்ஃபுல்லி நல்லா வரணும் படம். அதான் எந்த படமே நம்ம நல்லா வரக்கூடாது அப்படின்னு நினச்சி யாருமே எடுக்கிறது கிடையாது. எல்லாமே நல்லா வரணும், அதுக்கான ப்ராஃபிட் அமையணும் அப்படின்னு தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடி எதுவும் சொல்ல வேணாம். படம் ரிலீஸ் ஆகட்டும், ஆகிட்டு மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ட்ரெய்லருக்கான முடிவு வந்து உங்கள்கிட்டே விட்டுறேங்க. நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. பாய்.